வெளிநாடு சென்ற தாயை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி எடுத்து தருமாறு பிள்ளைகள் கவலை தெரிவிக்கின்றனர். இது வவுனியா செட்டிக்குளம் ஆண்டியாபுரியங்குளம் பகுதியிலே இந்த உறவுகளை நான் சந்தித்திருந்தேன். கடந்த 2024 ஆண்டு கட்டார் நாட்டுக்கு வீட்டு பணிப்பெண்ணாக சென்ற இந்த உறவுகளின் தாய் இன்னும் நாடு திரும்பவில்லை. வெளிநாடு சென்று தற்பொழுது 8 மாத காலமாக தான் ஆகியிருக்கிறது. இருப்பினும் அவர் அங்கே கட்டார் நாட்டிலே 7 வீடுகளில் இதுவரை வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வருகிறார். தற்பொழுது கட்டார் நாட்டின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே இவரை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் மீண்டும் இலங்கை நாட்டுக்கு அனுப்புவதாகவும் இல்லை, இவரை அந்த நாட்டிலே பணிப்பெண்ணாக அமர்த்துவதும் இல்லை. தற்பொழுது இவர் அந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திலே ஒரு சித்திரவதைக்கு உள்ளான நிலையில் இருக்கிறார் என்றும் இந்த குடும்பத்தினர் என்னிடம் தெரிவித்தார்கள். இது தொடர்பாக நாங்கள் இவர்களிடம் கேட்ட பொழுது, கடந்த 1.5 மாத காலமாக இவர் அந்த வேலைவாய்ப்பு பணியகத்திலே உணவு கூட இல்லாமல் மிக கொடுமையை அனுபவித்து வருவதாகவும், அங்கிருந்து தனக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான கொடுமைகளையும் அவர் புகைப்படம் மற்றும் குரல் பதிவு இனிய வீடியோக்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக இவர்கள் உரிய அதிகாரிகளிடம் சென்று கதைத்த போதும் இதுவரை எந்த ஒரு தீர்வுமே இந்த குடும்பத்துக்கு வழங்கப்படவில்லை. எனவே இந்த குடும்பத்தினுடைய இந்த பிள்ளைகளினுடைய தந்தை கூறுகின்ற பொழுது, இவர் ஒரு நோயாளி, இவர் மிகவும் ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே இந்த குடும்பம் வாழ்ந்து வருகிறார்கள். 2 ஆண் பிள்ளைகள் மற்றும் 3 பெண் பிள்ளைகள் கொண்ட இந்த குடும்பம் மிக கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து வருவதை என்னால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் இவர் கூறுகையில், பிள்ளைகளை எவ்வாறாவது படிப்பிக்க வேண்டும், இவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும், 3 வேளையும் உணவு உண்ண வேண்டும், நான் ஒரு நோயாளி, என்னால் இந்த குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியாது, மிக கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து வந்தேன், எனது இந்த குடும்ப பொறுப்பை அனைத்தையும் எனது மனைவிதான் இதுவரை பார்த்து வந்தார், எனவே எங்களால் இங்கு உழைத்து வாழ முடியாது என்ற காரணத்தினால் இந்த பெண் பிள்ளைகளை எவ்வாறாவது கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலும் எனது மனைவியை நான் வீட்டு பணிப்பெண்ணாக அனுப்பி வைத்தேன். தற்பொழுது அங்கும் அவர் உழைப்பு இல்லாமல் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே கொடுமையை அனுபவித்து வருகிறார். எனவே உரிய அதிகாரிகள் உடனடியாக இவரை நாட்டுக்கு எடுத்து தருமாறு இந்த குடும்பம் இவர்களிடம் கோரிக்கை விடுக்கிறார்கள். எனவே இவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்றுதான் நாங்களும் காத்திருக்கிறோம். மீண்டும் இவ்வாறான ஒரு காணொளி மூலம் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் அன்பின் வவுனியா மாவட்ட ஊடகவியலாளர் ஆர் ஜெயசங்கர். நான் வாழ வைத்தவரும் செட்டுவரத்தை ரசிப்பிடமாக கொண்டேன். மீராமொய்தீன் அபசாரி ரஜியுடன் எனது மனைவி சிதம்பரம் ராஜகௌரி என்று நான் இஸ்லாத்திலிருந்து தமிழிலிருந்து இஸ்லாத்துக்கு திருமணம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது எனது மனைவி 5ஆம் மாதம் 9ஆம் தேதி கட்டார் நாட்டுக்கு பணிப்பெண்ணாக சென்றுள்ளார். இதையும் கட்டத்தை வைத்து இன்றைக்கு சரியாக 8 மாதம் ஆகிவிட்டது. எதிர்கால ஜனாதிபதி அவர்களுக்கும் இதை நீங்கள் உடனடியாக நடவடிக்கைகள் எனது மனைவியை எனக்கு 5 பிள்ளைகளையும் அவர் பார்வையிட்டு வாழக்கூடிய நிலைமையை செய்து தருமாறு உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் நான் அப்படி ஒரு கஷ்ட நிலைமையில் வாழ்கிறேன். இன்றைய நிலைமையில் எங்களோட சூழ்நிலை 1 கிலோ அரிசி வேங்கி வீட்டில் ஆக்கக்கூடிய சூழ்நிலைமை இல்லாத நிலைமையில் வந்து வாழ்ந்துவிட்டு இந்த ஹாஜிக்கு நான் எடுத்து கூறினேன். இவர் ஒரு இஸ்லாத்தை படித்த ஹாஜி என்பவருக்கு நான் உள்ளதை வெளியிட வெக்கத்தை விட்டு வெளியில் நான் அவர் கூறிய பொழுதும் இவன் செவிடங்காதுக்கு சங்குவது இவர் என்ன ஹாஜி என்று கூற முடியுமா? இவர் ஒரு கற்று இஸ்லாம் வந்து என்னென்று கூற முடியாது என்ற எனக்கு அவ்வளவு ஒரு வேதனை. நான் ஒரு இஸ்லாமனாக இருந்தாலும் அவர் வித்யாபந்த வசனங்களை பாதிச்சு எனக்கு காலையில் எனது மனைவியை பிளக்மெயில் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பிளக்மெயில் பண்ற 2ஆம் பண்ணி கொண்டு வருகிறார்.
கட்டாரையிலும் ப்ரொபேட் பண்ணி கொண்டு வருகிறார். இது கட்டத்தின் கடைசி கட்டம். எனது பிள்ளைகளை வசதி பார்வதற்கு எனது மனைவி இந்த தாழ்மையுடன் கேட்க மாதிரி